நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பண்டித ராமகிருஷ்ணா. வணக்கம் குருவே. வணக்கம் பண்டித ராமகிருஷ்ணா. நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னைக்கும் இந்த விஜயநகரத்து மக்கள் உங்களை மறக்கவே மாட்டாங்க. நன்றி குருவே. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது கடைசி ஆசைன்னு இருந்தா அதை நிறைவேற்றிக்கோங்க. கடைசி ஆசையா? இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த பூஜையை செய்யறதுக்கு காலம் ரொம்ப தேவைப்படும். அதனால உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுக்கங்க. சாப்பிட வேண்டியது இருந்தா சாப்பிட்டுக்கங்க. என்னாச்சு குருவே? மந்திரியார் எங்க போனாரு? நான் மந்திரியார் கிட்ட 30 அடி நீளமுள்ள 5 அடி அகலமுள்ள ஆலமர கட்டைகளை கொண்டு வர சொல்லியிருந்தேன். ஏன் இன்னும் கொண்டு வரல? அவர் நான் சொன்னதை இன்னும் செய்யலன்னு நினைக்கிறேன். பின்னாடி திரும்பி பார்த்திருப்பார் போல. அவர் கண்டிப்பா அந்த பூதத்துக்கு பலியாகி இருப்பாரு. ஆமா, இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நான் மந்திரியார் கிட்ட எச்சரிக்கையா தான் இருக்க சொன்னேன். அந்த பூதம் என்னோட பூஜையில நிச்சயமா இடையூறை ஏற்படுத்தும், ஏமாத்த பார்க்கும். நான் அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லி இருந்தேன், காட்டுல யாராவது பின்னாடி இருந்து கூப்பிட்டா திரும்பி பார்க்க கூடாதுன்னு எச்சரிச்சிருந்தேன். எனக்கு என்னவோ நாம இந்த பூஜையை அடுத்த அமாவாசை வரைக்கும் நிறுத்தி வைக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் ஆலமரக்கட்டைகள் வரவே இல்லையே. இல்ல, நாம அந்த பூதத்துக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க கூடாது. அந்த பூதம் அடுத்த அமாவாசையில அதோட ஆசைகளை நிறைவேற்றிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றது? நான் அதுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டேன். பாபா காளமாடு, கால் பேலு, வேற ஏதாவது மரக்கட்டையை பயன்படுத்திக்கலாம் இல்லையா? இப்போ நமக்கு அக்னி குண்டத்துக்கு தேவை நெருப்பு மட்டும்தானே. குரு தத்தாச்சாரியாரே, ஆலமர கட்டைகள் பாதுகாப்பு வலயத்துக்கு முக்கியமான பாகம். வேற மரத்தோட கட்டைகள்லாம் அதுக்கு பயன்படாது. ராமா, கேட்டியா? ஆலமர கட்டைகள் பாதுகாப்பு வலயத்துக்கு ரொம்ப முக்கியமா? இதுக்கான அர்த்தம் நாம எந்த பாதுகாப்பும் இல்லாம அந்த பூதத்துக்கு முன்னாடி இருக்க போறோம். ராமா, என்ன காப்பாத்து, நான் சாக விரும்பல. கேள்விப்பட்டியா? பூதம் என்ன பிடிச்சிட்டு தான் அடிக்குமா? அப்படின்னா சரி, அந்த கட்டைகள் உங்களை வந்து சேர்ந்துரும். நீங்க கவலைப்படாம போங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இப்ப நாம கிளம்பி ஆகணும். வாங்க. பண்டித ராமகிருஷ்ணரே, அந்த தெய்வம் உங்க கூடவே இருக்கும். என்னோட இறுதி வணக்கங்களை நீங்க ஏத்துக்கணும் பண்டித ராமகிருஷ்ணரே. ஷோம் ஷோம் சாமுண்டாய். மரணம் மட்டும்தான் மெய், மத்த எல்லாமே போய். சரிங்க அம்மா, அந்த கடவுளே உங்களையும் பார்த்துப்பாரு. வாங்க. என்னாச்சு மகாராஜா? நீங்க எதுக்காக இந்த அளவுக்கு கவலையா இருக்கீங்க? அது நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரை பூஜைக்கு அனுப்பியிருக்க கூடாது. அவரை நினைக்கும் போது கவலையா இருக்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், அவருக்கு பதிலா நான் போறேன்னு சொன்னா, ஆனா அவர் என் பேச்ச கேட்கவே இல்ல. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணரை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவரே யமதர்ம ராஜாவையே ஏமாத்திருவாரு. அவருக்கு முன்னாடி அந்த பூதம்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா நடக்கும். கவலைப்பட்டு தானே ஆகணும் மகாராணி சின்னா தேவி. அவர் என் நண்பர். எனக்கு புரிஞ்சிருச்சு மகாராஜா. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு நிமிஷம், இப்ப வந்துடுறேன். இந்தாங்க மகாராஜா. இப்ப இது எதுக்கு? பாபா கால் பேலு பூதத்தை பிடிப்பாரு, ராமகிருஷ்ணர் அவரை பாதுகாப்பாரு, அப்புறம் அவரை நீங்க பாதுகாப்பீங்க. அதானே நினைக்கிறீங்க? அது இல்ல, நான் இங்க நின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க மகாராஜா? போங்க, உங்க நண்பரை போய் காப்பாத்துங்க. இல்ல அதுக்கு எந்த தேவையும் இல்ல மகாராணி திருமலம்பா. ராமகிருஷ்ணர் எல்லாத்தையும் பார்த்து பாருன்னு எனக்கு தெரியும்.
எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாபா பாபா, இந்த காடு ராத்திரியில இன்னும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இன்னும் நீங்க இங்க எதையுமே பார்க்கலையே பண்டிதர் ராமகிருஷ்ணரே. ஆனா நாம குகையை நோக்கி ஏன் போயிட்டு இருக்கோம்? நாம நம்மளோட பூஜைய குகைக்குள்ள தான் பண்ண போறோம். வேகமான காத்துல இருந்தோம், மழை கிட்ட இருந்தோம், அந்த குகை தான் நம்மளை காப்பாத்தோம். வாங்க, இந்த பக்கமா போகலாம். வாங்க. நீங்க பயப்படாதீங்க, உள்ள வாங்க. என்னாச்சு? எலி போது. நீங்க ஒரு அதிர்ஷ்டசாலி. பெரும் எலிதான் இது, விஷ பாம்பு ஒண்ணும் இல்ல. இருக்கு. என்ன இருக்கு? பாம்பு இருக்கு. காளியா, நான் தான். போ. காளியாவா? நீங்க பயப்படாதீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. இவன் தான் காளியா, இந்த குகையை பாதுகாக்கிறவன். நான் யாருன்னு இவனுக்கு தெரியும். இப்ப இவன் உள்ள போய் இந்த குகையில இருக்க எல்லா விஷ ஜந்துக்களுக்கிட்டையும் என்னை பத்தி சொல்லிடுவான். பூஜைக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லிடுவான். யாரும் நம்ம பூஜைக்கு இடையூறா இருக்க மாட்டாங்க. வாங்க. நாம இந்த இடத்துலயே பூஜை பண்ணுவோம். ஈஸ்வரா, என்னாச்சு? அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? பயப்படாதீங்க, இந்த வவ்வால்கள் தான் இந்த குகையோட கூரையை பிடிச்சு வச்சிருக்கு. இந்த குகையோட கூரை ரொம்ப பழசாயிடுச்சு. அது எப்ப வேணா எந்த நேரத்துல வேணாலும் விழும். இந்த வவ்வால்கள் தான் இந்த கூரையை காப்பாத்தி வச்சுட்டு இருக்குங்க. என்ன இன்னும் பயப்பட வைக்காத பட்டு, வாய மூடு. ஷோம் ஷோம் சாமுண்டாய். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அங்க நின்னு யார்கிட்ட தனியா பேசிட்டு இருக்கீங்க? இல்லையே. ஒருவேளை உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் என்னோட ஒரு ஆன்ம சிஷ்யனை கூப்பிடுறேன். அவனுக்கு அதிகமா பேசுற பழக்கம் இருக்கு. என்னடா இது? வீட்டுல வளர்க்குற நாய்க்குட்டி மாதிரி சொல்றாரு. வேண்டாம் பாபா, வேண்டாம். அதுக்கான தேவையே இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நாம இப்ப பூஜை ஆரம்பிக்கலாமா? இத வச்சு என்ன பண்ணணும் பாபா? இந்தாங்க, இந்த இடத்தை சுத்தம் பண்ணுங்க. எலும்பு. மண்டவோடு. ஷோம் ஷோம் சாமுண்டாய் விச்சே. எலுமிச்சை பழம். பாபா, என்ன பண்றீங்க?
பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என்ன ஆனாலும் இந்த கோட்டை விட்டு வெளியே வராதீங்க. அப்படின்னா நான் இந்த பாதுகாப்பு கோட்டுக்குள்ள இருந்தா பாதுகாப்பா இருப்பேன்ல? இல்ல, சரி. என்னது? ஆலமரக்கட்டைகள் கிடைக்காததுனால இந்த பாதுகாப்பு வளையம் முழுமையடையல. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, அந்த கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. இப்ப அவரால தான் உங்களை காப்பாற்ற முடியும். ஈஸ்வரா, நீதான்ப்பா என்ன காப்பாத்தணும். நீங்க பயப்படாதீங்க. அந்த பூதத்துக்கு இந்த கோட்டை பத்தி எதுவுமே தெரியாது. நீங்களா தெரிய வைக்கிற வரைக்கும் அதுக்கு தெரியாது. சரி சரி சரி. கவனமா இருங்க. அந்த பூதம் உங்களை எல்லா வழிகள்லயும் ஏமாத்தும். வேஷத்தை மாத்திக்கிட்டும் வரும். அப்பவும் நீங்க கோட்டை விட்டு வெளியே வரவே கூடாது. ஆனா பாபா, நீங்க என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒருவேளை நான் இந்த பாதுகாப்பு கோட்டுக்குள்ளேயே இருக்கணும்னா நீங்க எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க பாபா? பாபா பாபா, ஓ பாபா, எங்க போயிட்டாரு? நான் இப்ப பாபா, இந்தாங்க. பாபா, நான் இந்த பாதுகாப்பு கோட்டுக்குள்ள இருந்து இந்த கொம்பால நான் உங்களை பாதுகாக்கணுமா? இல்ல, பூஜை நடக்கும்போது நான் கண்களை மூடிக்கிட்டு மந்திரத்தை சொல்லிட்டு இருப்பேன். மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சில நேரங்கள்ல நான் தூக்கத்துக்கு போயிடுவேன். நீங்க பண்ண வேண்டிய வேலை ஒன்னே ஒண்ணுதான். ஒரு வேளை மந்திரம் சொல்லும் போது நான் தூங்கிட்டேன்னா என்னை இந்த கட்டையால நீங்க எழுப்புங்க. இது என்ன பாபா? இதுவும் உங்க பாதுகாப்புக்காகத்தான். இது மண் பொம்மைகள். இது ஒண்ணும் மண் பொம்மைகள் இல்ல. இவங்க தான் என்னோட வீரர்கள். பூஜை நடக்கும்போது பூதத்தோட சிஷ்யர்களும் கண்ணுக்கு தெரியாத ஆன்மாக்களும் உங்களை தாக்க வருவாங்க. உங்களால் அதை பார்க்க முடியாது. ஆனா என்னோட வீரர்கள் கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. அவங்களால அதை நல்லா பார்க்க முடியும். அப்புறம் இவங்க அந்த கண்ணுக்கு தெரியாத ஆன்மாக்களை அழிச்சிடுவாங்க. சரிதான் சரிதான். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, சொல்லுங்க. நான் இப்ப பூஜையை ஆரம்பிக்க போறேன். சரி. ஷோம் ஷோம் சாமுண்டாய். இன்னொரு விஷயம், இந்தாங்க கடலை. அட, வேண்டாம் பாபா, பயத்துல இப்ப என் வயித்துக்குள்ள எதுவும் போகாது. இது உங்களுக்கு இல்ல, பூஜை நடக்கிற வேலையில. ஒருவேளை வெங்கடபதி சூரியராவ் உங்ககிட்ட வந்தார்னா ஒரு கடலை அவர் வாயில போட்டுருங்க. ஏன்னா அவருக்கு அதிகமா பசி எடுக்கும். இந்தாங்க. ஆனா பாபா, இந்த வெங்கடபதி சூர்யா ராவ் யாரு? என்னோட உதவியாளர். ராமா இன்னும் வரவே இல்ல. அட, காலையில விடிஞ்சதும் வந்துருவான். ராத்திரி ஆயிடுச்சுல, இருட்டுல காட்டை தாண்டி வீட்டுக்கு வரத்துக்கு பயந்துட்டு இருப்பான். ஏதாச்சும் மரத்துல ஏறி உட்கார்ந்துட்டு இருப்பான். ஆனா அம்மா இந்நேரம் அவர் வீட்டுக்கு வந்திருக்கணுமே. அட, நீ எதுக்கும் கவலைப்படாத, அவன் வந்துருவான். சரிம்மா. ஆனா அம்மா, ரொம்ப இருட்டிடுச்சு, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஒருவேளை அவர் ஏதாவது பெரிய பிரச்சனையில மாட்டியிருந்தா? பேயோட நிழல் தெரிஞ்சாலே அவன் ஓடியே போயிடுவான். அம்மா, அது காலையில வரைக்கும் நான் கவலைப்பட்டுட்டே இருக்கணும். அதுக்கு பதிலா நாம 2 பேரும் சேர்ந்து அவரை போய் தேடுவோம். சரி, போலாம்.
ஷோம் ஷோம் சாமுண்டாய். பாபா 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 என்னாச்சு? பாபா இங்க பாருங்க, தீப்பந்தம் காத்துல பறந்துகிட்டு இருக்கு பாருங்க. பயப்படாதீங்க, இது ரும்ஜும் தான். ரும்ஜும் யாரு? என்னோட சிஷ்யனா இருந்தானா? அந்த பூதத்தால முதல்ல இறந்த ஆளே அவன்தான் ராமகிருஷ்ணரே. ரும்ஜும், இங்க இருந்து போயிடு, என்னை இந்த பூஜையை முடிக்க விடு. ஷோம் ஷோம் சாமுண்டாய் விச்சே. கோவிந்த், காட்டுல நீங்க போகும்போது யாராவது பின்னாடி இருந்து கூப்பிட்டா திரும்பி பார்க்காதீங்க. திரும்பி பார்க்க கூடாது, திரும்பி பார்க்க கூடாது. கடவுளே. கோவிந்த், என்ன சந்திக்க எவ்வளவு ஆவலா இருக்கான். கோவிந்த், என்னாச்சு? நான் கூப்பிடுறது கேக்குதா? கோவிந்த், பாபா 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 எழுந்திருக்க, என் உயிர் ஆபத்துல இருக்கு பாபா. பாபா அடிச்சிட்டீங்களா? எதுக்காக இவ்வளவு வேகமா அடிச்சீங்க? மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க பாபா. அடுத்த முறை கொஞ்சம் மெதுவாடிங்க. இப்ப சொல்லுங்க, என்னாச்சு? அது அது பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஐயோ பாபா, இப்ப என் பேரே எனக்கு ஞாபகம் இல்ல. நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? இவன் வெங்கடபதி சூரிய ராவ். கடலை கேட்டு வந்திருக்கான். அவனுக்கு அந்த கடலையை கொடுங்க. என்னடா இது, கடலையை கேட்க இப்படியா வருவாங்க? இந்தா இந்தா. இவன் உங்ககிட்ட வரும்போதெல்லாம் இவன் வாயில ஒரு கடலையை போட்டுருங்க. நான் இப்ப இந்த பூஜையை ஆரம்பிக்கிறேன். சரி. ஷோம் ஷோம் சாமுண்டாய் விச்சே. பின்னாடி பார்க்க கூடாது, பின்னாடி பார்க்க கூடாது, பின்னாடி பார்க்க கூடாது. கோவிந்த், பிரியரே, நான் தான் உங்க அனந்தா. ஏன் என்ன பார்த்து பயப்படுறீங்க? அது பாபா தான் சொன்னாரு, யாராவது நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டா நம்ம பின்னாடி திரும்பி பார்க்க கூடாதான். ஆனா பிரியர் என்னோட பேர் கிடையாதே, அதனால நான் திரும்பி பார்த்துக்கலாம். ஆனந்தலட்சுமி, நீங்க ஏன் என்ன பார்த்து ஓடுனீங்க? அது அது நான் வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் உங்களை குகையில பார்க்க தானே கூப்பிட்டு இருந்தேன். அதனால நீங்க இங்க வர ஆர்வமா இருந்திருக்கீங்க. இல்ல. எவ்ளோ காதல், எவ்ளோ மரியாதை. நீங்க எனக்கு கிடைச்சது நான் பண்ண அதிர்ஷ்டம் பிரியரே. ஆனந்தலட்சுமி, நான் கல்யாணம் பண்ணிக்கணும். நானும் தான். உண்மையாவா? ஆனா பிரியரே, நீங்க கல்யாணம் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு பொண்ணு தேவை. உங்க மனசுல அந்த மாதிரி ஏதாவது பொண்ணு இருக்கா? சொல்லுங்க.
இது வரைக்கும் யாரும் இல்ல. என்னது? அப்படின்னா நான் யாரு? நீங்க மறந்துட்டீங்களா? நீங்க தான் அனந்தலட்சுமி. ஆமா, அதோட நானும் ஒரு பொண்ணுதான். நீங்க பொண்ணு இல்லைன்னு இப்ப யார் சொன்னது? நீங்க பொண்ணுதான். ரொம்பவே அழகான பொண்ணு. அனந்தலட்சுமி, நான் இப்ப என்ன பண்றதுன்னே புரியவே மாட்டேங்குது. நான் தான் இது வரைக்கும் கல்யாணமே பண்ணதில்லையே. அதனால கல்யாணத்தை பத்தி நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்கு. நீங்க இப்ப தேவையில்லாம எதுக்கு பயப்படுறீங்க? கல்யாணம் வாழ்க்கையோட ஒரு முக்கியமான பாகம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆணோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீ சொன்னா சரியாதான் இருக்கும். உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? நீங்க என்ன பேசுறீங்க கோவிந்த்? எனக்கு இன்னும் கல்யாணம் எல்லாம் ஆகல. அப்புறம் எப்படி உங்களுக்கு கல்யாணத்தை பத்தி இவ்வளவு விஷயங்கள்லாம் தெரியுது? ஏன்னா நான் பல கல்யாணங்களை பாத்திருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஆணுக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும். அவனை நல்லபடியா பாத்துப்பா, அவனுக்கு சுட சுட சமைச்சு கொடுப்பா, அப்புறம் சந்தோஷத்திலயும் துக்கத்திலயும் துணையா இருப்பா. தேவைப்படும் போது அவ காவலும் காப்பா. அப்படின்னா எனக்கு அப்படிப்பட்ட பொண்ணு எப்போ கிடைக்கும்? உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சாச்சு. எனக்கு பொண்ணு கிடைச்சிருச்சா? ஆனா பாருங்க, எனக்கு அது கூட தெரியல. அவங்கள பார்த்தாதானே உங்களுக்கு தெரிய வரும். நான் யார பார்க்கணும் அனந்தலட்சுமி? என்னதா? ஆனா நான் உங்களை பார்க்கறதுனால நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எப்படி கிடைக்கும்? ஏன்னா அந்த பொண்ணே நான் தான். நீயா? ஆமா. அப்படின்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? ஆமா, பின்ன இவ்ளோ நேரம் நான் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருந்தேன்? இத புரிஞ்சுக்க எனக்கே இவ்வளவு தாமதமாச்சு. ஏன்னா உங்களோட மூளை இருட்டு குகையில ஒளிஞ்சிருக்கு. இதுக்கு கொஞ்சம் வெளிச்சம் தேவைப்படுது. கல்யாணம் பண்ணாதான் அந்த வெளிச்சம் கிடைக்கும், அப்படிதானே? எனக்கு தெரியும். மாமாவும் இததான் சொன்னாரு. வெளிச்சம் கண்டிப்பா தேவை. அங்க பாருங்க. என்ன? வெளிச்சம் தான் அங்க இருக்குல்ல. ஆ, போவோமா? ஆ, வெளிச்சம். செத்ததுக்கு அப்புறம் கடலையை சாப்பிடுற முதல் மண்டையோட இப்பதான் பாக்குறேன். பூதத்தோட சிஷ்யர்கள் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அட மாமா, நீங்க தானா? மாமா வணக்கம். மாமா கோவிந்த், நீ இங்க என்ன பண்ற? இது யாரு? அனந்தலட்சுமி, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? அட கடவுளே! பாபா, அட பாபா, அட கடவுளே, திரும்பவும் தூங்கிட்டாரு போல இருக்கே. பாபா! என்ன பாபா, என் மச்சான் கோவிந்த் வந்திருக்கான். இத நம்பாதீங்க. இவன் உங்க மச்சான் கோவிந்த் கிடையாது. இவன் பேசுறத நம்பாதீங்க. நல்லா யோசிங்க பண்டித ராமகிருஷ்ணா. நாம இந்த பூஜையை குகையில பண்ற விஷயம் உங்க மச்சானுக்கு எப்படி தெரிய வந்தது? இதையெல்லாம் நாம ரகசியமா வச்சிருந்தோம். நான் இந்த பூஜையை குகையில தான் பண்ண போறேங்கிறது உங்களுக்கு கூட தெரியாம இருந்துச்சு. சரியா சொன்னீங்க. ஏ கோவிந்த், நாங்க இங்கதான் பூஜை பண்ண போறோம்னு உனக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா இங்க எப்படி வந்த? நடந்துதான் மாமா. அதுதாண்ட கேக்குற முட்டாள் கோவிந்த். நாங்க பூஜை எங்க பண்ணுவனே தெரியாதப்போ இங்க எப்படி வந்தேன்னு கேக்குறேன். அது நான் வெளிச்சத்தை பார்த்தேன். வெளிச்சத்தை பார்த்து நாங்க இங்க வந்துட்டோம். நீங்க பேசுறத நிறுத்துங்க பண்டித ராமகிருஷ்ணா. என்னோட பூஜையில இப்போ இடையூறு ஏற்படுது. என்ன மன்னிச்சிருங்க பாபா, மன்னிச்சிருங்க. இந்த வீரர்கள் இவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு. கண்டிப்பா பிரளயநாதனா தான் இருக்கணும். என்ன கொல்லதான் வந்திருக்கான்.
டேய் பிரளயநாதன், உன்னால என்ன முட்டாளாக்கவே முடியாது. பிரளயநாதன் எங்க மாமா? முன்னாடி வராது. இங்க பாரு பிரளயநாதன். பாபா, ஐயோ பாபா, பாபா எழுந்துருங்க. மாமா என்ன பண்றீங்க? கிட்ட வராதன்னு சொன்னல பாபா. பாபா மாமா, மாமா அவர் தூங்கிட்டாரு. கிட்ட வராத, கிட்ட வராத. ஐயோ பாபா, ஐயோ பாபா. மாமா என்ன பண்றீங்க நீங்க? இங்க பாரு பிரளயநாதன், என் கிட்ட வராத. இது பாபா கால் பேலு செஞ்ச பாதுகாப்பு வளையம். உன்னால இதுக்குள்ள வரவே முடியாது. அப்படின்னா நீங்களே வாங்க மாமா. இல்ல நான் வெளியில வர மாட்டேன். நான் ஏன் வரணும்? அந்த பெரம்பு எடுக்க. வேண்டாம் வேண்டாம் பாபா. ஐயோ பாபா, பாபா எழுந்திருங்க பாபா. பிரளயநாதன் என் கிட்ட வரான் பாபா. பாபா எழுந்திருங்க. மாமா சரி, நீங்க வராதீங்க. இந்த பெரம்ப வச்சு நீங்க என்ன பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு உதவி பண்றேன். பாபா, பாபா என்ன அடிச்சிட்டான், இவன் என்ன அடிச்சிட்டான். நான் அடிக்கல. இந்த பிரளயநாதன் தான் அடிச்சான். கோவிந்த ரூபத்துல வந்து இவன் தான் அடிச்சான். துஷ்ட பிரளயநாதா, இப்ப நான் உன்னை அழிக்க போறேன் பாரு. பூஜை முடியிற வரைக்கும் நீ என்னோட கைதியா இருக்க போற. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ என்னோட சேவகனா ஆயிடுவ. நான் உன்னை இப்பவே ரக்ஷக கவசத்துல கைதி ஆக்கிடுறேன். ஷோம் ஷோம் சாமுண்டாய். கோவிந்த், கோவிந்த், உனக்கு ஒன்னும் ஆகல? கோவிந்த், நீ நல்லா இருக்கல? கோவிந்த், கோவிந்த். பயங்கரமான சத்தத்தை கேட்டு இந்நேரம் கத்தி இருப்பா. எந்த மரத்துல பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காரோ தெரியல. அம்மா அவரை தேடி தேடி பாதி ராத்திரி முடிஞ்சிடுச்சு. லாமா தூங்கிட்டுப்பான்னு நினைக்க. நம்ம இன்னும் அதிகமா சத்தம் போடல ஷல்டா. இப்போ உன்னை என்ன பண்ற பாரு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அம்மா காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சத்தம் குகையில இருந்து வருது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, அப்ப காப்பாத்துங்க. அவரு மரத்துல இல்ல, அவரு குகைக்குள்ள இருக்காரு. வாங்க. நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். கோவிந்த், கோவிந்த், உனக்கு ஒன்னும் ஆகல? அனந்தா, நீ உண்மையாவே என்னை காப்பாத்திட்ட. நீ எனக்கு மனைவியாகிறதுக்கு தகுதியானவ. இவங்க மேல என்னோட மந்திர பொடி வேலை செய்ய மாட்டேங்குது. மாமா, நீங்க ஏன் என்ன நம்ப மாட்டேன்றீங்க? இங்க பாரு, ஒருவேளை நீ என் மச்சான் கோவிந்தன்னா உன்னோட தோழியை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து போயிடு. என்னோட பேச்சை கேளு. சரிங்க மாமா, நான் வரேன். வணக்கம். வா போலாம் ஆனந்தா. மாமா தான் சொல்லிட்டாருல, நம்ம அதே மாதிரி நடந்துக்கலாம். ஆனா பாபா பெயில் சொன்ன மாதிரி கோவிந்த், நாம சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்கணும். என்னாச்சு? அட, என்னோட அக்காவும் அம்மாவும் வராங்க. அட, குண்டப்பாவும் கூட வரா. நான் போய் பார்த்துட்டு வரேன். வேண்டாம் கோவிந்த். பாபா, வா போலாம். இது வேற.
என்னது? இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிய போகுது. இவன் தூங்கிட்டே இருந்தா பூஜை எப்படி முடியும்? பட்டு, கட்டையும் வெளியில விழுந்துருச்சு. என்ன பண்றது? போய் எடு. இல்ல நீ என்ன பைத்தியமா? பாபா கோட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சொல்லிருக்காரு. ராமா, நீ கட்டையை எடுக்காத வரைக்கும் பாபாவை எப்படி எழுப்ப முடியும்? பாபா எழுந்திருக்கலன்னா பூஜை முடியாது. கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கோ. கோட்டை விட்டு வெளியில போ. சரி. அம்மா சரதா குண்டப்பா. இல்ல ராமா, பூதமும் அவர்களுடைய சேவகர்களும் இவங்க உன்னை ஏமாத்த வந்திருக்காங்க. அவங்க வாயில இருந்து வித்தியாசமான சத்தம்லாம் விடுறாங்க பாரு. பாபா, பாபா எழுந்துறீங்க. பாபா, பிசாசுங்களா வராங்க, எழுந்துருங்க. அட பாபா, அடு. இவ உண்மையாவே பூஜையில உட்கார்ந்துட்டு இருக்கா? ஆமா, வேற எங்க உட்கார்ந்திருப்ப? நாங்க உங்களை எங்கெங்க தேடணும் தெரியுமா? ஏ, என்ன கொல்றதுக்காகவா? இல்ல இல்ல, நீங்க என்ன நினைச்சீங்க நாங்க உங்களை தனியா விட்டுருவோம்னா? ராமா, நான் உன்னோட நண்பன். உன்னை எப்படி தனியா விட முடியும் சொல்லு? அடடடா, ரொம்ப நல்ல நண்பன். என் கூட உன்னை வான்னு சொல்லும் போது அப்பயே முடியாதுன்னு சொன்னேன். நாங்க எப்ப முடியாதுன்னு சொன்னோம்? நாங்க வரதுக்கு தயாரா தான் இருந்தோம். இந்த பாபா தான் வேணான்னு சொன்னாரு. சரி சரி, இப்ப கிளம்புங்க. போங்க இங்க இருந்து. இங்க என்ன பண்ண வந்தீங்க? உங்களுக்கு உதவி பண்ண வந்தோம். எனக்கு உங்களோட உதவி எல்லாம் தேவையில்லை. போங்க இங்க இருந்து. ஒரு நிமிஷம். பூஜை இந்த குகையில தான் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு நீங்க கத்தன சத்தம் கேட்டுச்சு. என்னையே கேலி பண்றீங்களா? உங்க சதியெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க சொல்றத நான் நம்பவே மாட்டேன். ராமா, இப்படி வா. வாய மூடி, ஏமாத்துக்காரி. ஏமாத்துக்காரியா? சொந்த அம்மா கிட்ட யாராவது இப்படி பேசுவாங்களா? நீ வாய மூடு, பிசாசு. பிசாசா? நான் பிசாசா? அம்மா பாருங்க, அம்மா இவர் என்ன பிசாசுன்னு சொல்லிட்டாரு. நீ பிசாசு, இவ ஏமாத்துக்காரி. ஏன்னா நீங்களா யாருன்னு எனக்கு தெரியும். உங்க உண்மையான முகமும் எனக்கு தெரியும். ராமா, உன் மனசுல இருந்த எல்லாத்தையும் வெளியேற்றிரு. இன்னைக்கு உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பூதமும் அவங்களோட சேவகர்களும் அம்மா சாரதா குண்டப்பா உருவத்துல வந்திருக்காங்க. அவங்கள அம்மா சாரதா குண்டப்பான்னு நினைச்சு எவ்வளவு திட்டணுமோ திட்டிடு. இன்னைக்கு உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இத விட்டுறாத ராமா. சரியா சொல்ற பட்டு. ராமா, நான் உன்னோட நண்பன் குண்டப்பா. வாய மூடு. குண்டப்பா இல்ல, நீ ஒரு மடைய. நீ ஒரு பெரிய மடைய. அம்மா, ராமா என்ன சொல்றான் கேளுங்க. நாங்க உங்க கூட வரலதான். அதுக்குன்னு உங்க வாய்க்கு என்ன வருதோ அது எல்லாத்தையும் பேசக்கூடாது. என்னோட வாய் எனக்கு என்ன தோணுதோ பேசுவேன். பொய் சொல்லும் பிசாசே. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட ராஜா, என்னோட பிரியரே. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பைய கையில கொடுத்து போங்க போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க. பாவம் இந்த கனவை நாள் பூரா அரசவையில கஷ்டப்படுறானேன்னு கூட யோசிக்கிறது இல்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறானேன்னு கூட யோசிக்கிறது இல்ல. நான் சம்பாதிச்ச எல்லா காசையும் ஆபரணம் வாங்குறதுலயே வீணாக்கிடுறா. வீட்டுல எந்த வேலையும் செய்யறது இல்ல. நேரத்துக்கு எனக்கு சாப்பாடும் போடுறது இல்ல. பாஸ்கரையும் பாத்துக்கிறது இல்ல. ராமா, என்ன ரொம்ப கோவப்படுத்தாத. இல்லனா நான் உன்னை இங்கேயே அடிச்சு போட்டுருவேன். வேற என்ன வரும் உங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் உங்க தடியால என்ன அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. வீட்ல இருக்கிற எல்லா லட்டுவையும் தனியா உட்கார்ந்து சாப்பிடுறீங்க. நமக்குன்னு ஒரே ஒரு மகன் இருக்கா. அவனுக்கு ஒரே ஒரு லட்டு கொடுக்கணும்னு கூட உங்களுக்கு மனசு வரல.
ஒரு லட்டுக்காக அம்மாக்கு அவமரியாதையா? அம்மா இப்ப வச்சு எடுங்க. தடியதான் சொல்றேன், எடுங்க. ஓ அம்மா தாயே, அங்க நின்னுகிட்டு என்ன தடிய தட்டிக்கிட்டு இருக்கீங்க? தைரியம் இருந்தா இங்க வாங்க, இந்த கோட்டுக்குள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. அம்மா அம்மா, அவர் கோட்டுக்குள்ள கூப்பிடுறாரு. இதுக்கு பின்னாடி ஏதாவது ரகசியம் இருக்கும், போகாதீங்க. என்னாச்சு? அங்கேயே ஏன் நின்னுட்டீங்க? வாங்க வாங்க, கோட்டுக்குள்ள வாங்க வாங்க. நாங்க உள்ளலாம் வர மாட்டோம், நீங்க வெளியே வாங்க. இங்க பாருங்க, நம்ம பாஸ்கர் உங்களை தான் தேடுறான். கொஞ்ச நேரம் அவனை கொஞ்சுங்க, அவனை தூக்கி வச்சுக்கோங்க. பாஸ்கர், வேண்டாம் ராமா வேண்டாம், பிசாசு உன்னை மாட்ட வைக்குது. கூட்டு விட்டு வெளியில போயிடாத. நான் வரமாட்டேன். அம்மா, அப்பாவோட குடுமி அப்பாவை கூட்டு விட்டு வெளியே வராம தடுக்குது. அம்மா, நாம இவரை எப்படியாவது பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம். அங்க போனாதான் இவரை சரி பண்ண முடியும். ராமா, வா என் கூட வீட்டுக்கு வா. நாங்க உனக்கு லட்டு கொடுக்கறேன். உனக்கு லட்டு கொடுப்பேன். எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இன்னைக்கு நான் பூஜைய முடிச்சிட்டு தான் வருவேன். என்ன பூஜை இதெல்லாம்? பாபா தூங்கிட்டு இருக்காரு. பாபா தூங்கல, அவரு ஆழமான தியானத்துல இருக்காரு. இன்னைக்கு எப்படியாவது பூஜை முடிஞ்சிரும். இல்ல இல்ல, அம்மா சொல்றது சரிதான். அந்த பாபா தூங்கிட்டு இருக்காரு, பாருங்க பாருங்க. அப்படின்னா பண்ணுங்க. என்ன பண்றது? பாபாவை எழுப்புங்க. அவரை இப்போ எதுக்கு எழுப்பணும்லாமா? அடே அடே மணிக்குமார், நடுவுல ஏன் பேசிக்கிட்டு இருக்கிற? எழுப்புனாதான் அவரு பூஜை பண்ண முடியும். மாந்திரிகர்கள் ரொம்பவே கோவக்காரங்களா இருப்பாங்க. ஒருவேளை தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு உனக்கு சாபம் விட்டுட்டாருன்னா நான் போக மாட்டேன். சரி, எழுப்பாதீங்க. ஒண்ணு பண்ணுங்க, அங்க ஒரு கட்டை இருக்குல்ல, அதை கொண்டு வாங்க. நானே இவரை எழுப்பிக்கிறேன். டேய், நீ வெளியே வரியா இல்லையா? சாரதா, இப்படி நான் சொல்லல, வார்த்தை தான் என்னோடது, கோவம் அம்மாவோடது. முடியாது. சரி சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த கோட்டுக்குள்ளே உட்கார்ந்துருங்க, நாங்க போறோம். சரி சரி போங்க. உங்களை யாரு கூப்பிட்டது? போங்க. மகாராஜா கிட்ட நீங்க சொன்னதெல்லாம் சொல்றேன். என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. கிளம்புங்க இருந்து, முதல்ல கிளம்புங்க, எல்லாரும் கிளம்புங்க. சூ, வேலைக்கு ஆகாதவனே, என்னைய அபசகணும்னு சொல்ற. ஆனா நீ மண்டை ஓட்டுக்கு சாப்பிட கடலை போடுற. இவன் என்னோட நண்பன். ஆனா உங்க எல்லாருக்கும் இவன் ஒரு பெரிய எதிரி. அப்படியா? பாத்தீங்களா, இவனையா எங்க எதிரின்னு சொன்னீங்க? இப்ப மண்ணோட மண் ஆயிட்டான். வெங்கட்பதி, சூர்யாராவ் எழுந்துருங்க. வெங்கடபதி சூர்யாராவ், அட எழுந்துரு. ஐயோ பாபா எழுந்துருங்க. என்ன என்ன என்னாச்சு? என்னாச்சுன்னு அங்க பாருங்க. பிசாசுங்க வந்தாங்க. அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு பாருங்க. என்ன பண்ணாங்க? இங்க பாருங்க. கண்ணை திறந்து பாரு என் நண்பா, கண்ணை திற. நீ என்னோட மனசுலயும் மூளையிலயும் எப்பவும் அப்படியே இருப்ப. நான் எப்ப கடலைய பார்த்தாலும் உன்னோட முகம்தான் எனக்கு ஞாபகத்துல வரும். பாவம். பண்டித ராமகிருஷ்ணரே, இப்ப என்னோட பூஜை முழுமையடைய போகுது. அட பாபா, நீங்க போறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த கட்டையை எடுத்து கொடுத்துருங்களேன்.
இனி கட்டைக்கான தேவையே இருக்காது. இனி நான் தூங்க மாட்டேன். இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி தான் சொன்னீங்க, ஆனா தூங்கிட்டீங்க. அப்ப எனக்கு தூக்கம் வந்துருச்சு, ஆனா இப்ப வராது. சரி. ஷோம் ஷோம் சாமுண்டாய் விச்சே. பாபா, ஐயோ பாபா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.